முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஏழை எளியோர், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 2271 பயனாளிகளுக்கு திருமண உதவித் திட்டம், கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் திரு பி தங்கமணி, டாக்டர் வி சரோஜா ஆகியோர் வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். லட்சுமண கவுண்டர் இறந்துடாவ 1,02,500 ரூபாய் எனக்கு உதவித்தொகையாக அம்மா வழங்கியிருக்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றி. புலவர் பாதுகாப்பு கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க. இதில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸு இந்த மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கல் மற்றும் அனைத்து அரசு துறை அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆர் துரைக்கண்ணு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் அனைத்து திட்டங்களும் பொதுமக்களிடம் சென்றடையும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் 58 பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகள், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் காசோலைகள், வேளாண் துறை சார்பில் விவசாய இடுபொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ஆர் துரைக்கண்ணு வழங்கினார். காவல்துறை விரல்ரேகை பிரிவில் பணிபுரிந்து இறந்துட்டாரு. தற்பொழுது எனக்கு அதுக்கான கருணடிப்பு பணியை வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. காவல்துறையில் பணிபுரிந்து மறைந்த என் தந்தையின் கருணையடிப்படையிலான பணி எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர் வைத்திலிங்கம், திரு கு பரசுராமன், திரு ஆர் கே பாரதி மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.